ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலபசுரன். இன்றைக்கி தமிழ் மாடல் ஃபுல் எக்ஸாம் ஒன்று பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பர் குரூப் 4 2022 நடந்தது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் தமிழ் 100க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 எடுக்கலாம். அதனால் ட்ரை பண்ணிவிட்டு மார்க் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போவோம். ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பர் குரூப் 4 2022 நடந்தது. ஓகே, முதல் கொஸ்டின், ஊமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஆன்சர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடு. சிலை மேல் எழுத்து போல. இதோட ஆன்சர் நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், மாலதி மாலையை தொடுத்தால் எவ்வகை வாக்கியம்? ஆன்சர், மாலதி மாலையை தொடுத்தால் அப்படிங்கிறது என்னது? செய்வினை வாக்கியம். அடுத்த கொஸ்டின், சால சிறந்தது இலக்கண குறிப்பு தருக. சால சிறந்ததோட இலக்கண குறிப்பு என்னது? உரிச்சொற். அடுத்து பாருங்க, பெயர் சொற்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமை, இதை பொறுத்துக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பொருத்தி ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மல்லிகை அப்படிங்கிறது பொருள் பெயர், பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர், கிளை அப்படிங்கிறது சினப்பெயர், அண்ட் இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர். 4312. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4312. அடுத்த கொஸ்டின், பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. இதுவும் பெயர் சொற்கள் ரிலேட்டடாக தான் வருது. இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஏயும் சியும் தப்பு. ஏன்னா காலப்பெயர் அப்படிங்கிறது சென்மை கிடையாது, பண்பு பெயர் அப்படிங்கிறது ஆண்டு கிடையாது. இது மாற்றி வரும். காலப்பெயர் அப்படிங்கிறது ஆண்டு, பண்பு பெயர் அப்படிங்கிறது செம்மைன்ட்டு வரும். இதான் இந்த இதில் தவறானது. அடுத்த கொஸ்டின், கேள் என்னும் வேர் சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர், கேளோட வினையெச்சம் என்னது? கேட்டு. இட்டு கூட்டல் ஊ தான் 2. ஸோ ஊன்னு வரக்கூடியதெல்லாம் வினையச்சமாக தான் இருக்கும். ஸோ கேட்டுங்கிறது தான் வினையச்சம். தனிந்து என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஓகே, தனிந்தது. தனிந்தது அப்படிங்கிறதோட வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. ஆன்சர், தருக அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்னது? தா. சோ எனும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள், மா எனும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள். ஆன்சர், சோ எனும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னது? மதில். மா எனும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னது? பெரிய. பறவை இச்சொல்லுக்கான பொருளை கண்டறிந்து எழுதுக. ஓகே, பறவை அப்படிங்கிறது சொல்லோட ஆன்சர் பறவைனா கடல்ன்ற அர்த்தம். அடுத்த, மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை கூவும், கூகை குணுகும், கூகை குளரும், கூகை அலரும். இதில் ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கணும். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. அப்போ சரியான தொடர் என்னதுன்ட்டு கேட்குறாங்க. மரபுபிழை சரியாக உள்ளது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னது? கூகை குளரும். சந்திப்பிழை அற்ற தொடரை கண்டறிக. நாளையும் படிச்சு எது சந்திப்பிழை இல்லாததுன்னு சொல்லுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. இது சரியானது.
அடுத்த குற்றிய லுகரம் குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் வந்து குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் பசு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மோனை, எதிகை, இசைவு, ஏவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாத சொல் வந்து எது? ஆன்சர் இதில் பொருந்தாதது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இசைவுங்கிறது தான் பொருந்தாது. மோனை, எதுகை, ஏபுங்கிறதெல்லாம் ஒரே செட் ஆஃப் இதுதான், குரூப்பு தான். அடுத்து பொறுத்துக. சோறு, பால், பழம், நீர் இதில் வந்து குடித்தான், உண்டான், பருகினான், தின்றான் இருக்கு. இதை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 3 4 1. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தானுங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து வந்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த நம்பர் மற்றும் தமிழ் எண்கள் ஒன்றில் அது வச்சு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 3 2 1. இதுக்கு வந்து இந்த 1 2 3 தெரிஞ்சாலே இதுக்கு வந்து ஆன்சரை வந்து போட்டலாம். இந்த மொதல் 3 தெரிஞ்சாலே. பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் டேஷ். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. இதில் வந்து ஆப்ஷன் வந்து அப்படியே காப்பி ஆகிட்டு இதுக்கு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து சொல்லுங்கள். உழவர் பாட்டு அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய பாட்டு தாலாட்டு பாட்டா, அல்லது கும்மி பாட்டா, அல்லது பல்லு பாட்டா, அல்லது வில்லு பாட்டா? உழவர் பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய பாட்டு இந்த நான்கில் என்னது? தாலாட்டு, கும்மி பாட்டு, பல்லு பாட்டு, வில்லு பாட்டு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பல்லு பாட்டுங்கிறது தான் உழவர் பாட்டு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா காளமேக புலவர். மரமும் பழைய கொடியும் அதோடைய ஆசிரியர். மரமும் பழைய கொடியோடைய ஆசிரியர் வந்து அழகிய சொக்கநாத புலவர். அடுத்த கேள்வி. நீல பொய்யின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இக்கூற்று யாருடையது? ஆன்சர் நீல பொய்யின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் அப்படிங்கிறது அர்ச்சுனனுடையது. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா திருவி கல்யாண சுந்தரம். சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர்கள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நேரே அருளுக என்று கூற்று கூறியவர். நாட்டுதம் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். இதில் வந்து இதெல்லாம் வந்து சரின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான்கும் சரிதான், அனைத்தும் வந்து சரியானது. சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. ரெண்டும் இரட்டை காப்பியங்கள்னு அழைக்கப்படுகிறது. ரெண்டும் 30 காதைகளை கொண்டுள்ளது என்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியானது பார்த்தீங்கன்னா இரண்டும் வந்து சரியானது. வாணிகம் செய்வாருக்கும் வாணிக பேணி பிறவு நம்மேல் செய்யின். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் நம்மேல் செய்யின் அப்படின்ட்டு திருக்குறள் உணர்த்தக்கூடிய கருத்து வந்து என்ன? இல்லை வந்து ஜிஎஸ்ல இந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன், தமிழ்லையும் இருக்கும். ஆன்சர் வந்து நேர்மையை பற்றி சொல்லியிருப்பாங்க. வணிகர்களுடைய நேர்மையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஏர் எழுபது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏர் எழுபதை பாடியவர் கம்பர். ஆன்சர் வந்து இது தப்பு, ரெண்டாவது மட்டும்தான் சரி. கூற்று 2 மட்டும் சரி. யாமிருந்து புலவர்களே கம்பனை போல் என்று புகழ்ந்துரைத்து கூறியவர் யார்?
யாமிருந்து புலவர்களே வள்ளுவனைப் போல் கம்புவனைப் போல் இளங்கவை போல் இனிதாவும் காண்போமோ அப்படின்ட்டு சொன்னது யாருன்னா பாரதியார். மன்னனும் மாசர் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னன் கற்றோனுடைய சிறப்புடையவன். மன்னனும் மாசர் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். இந்த பாடல் வரிகள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான். இதோட ஆன்சர் வந்து என்னது? மூதுரை. அடுத்தது தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து தேசிய நூலக நாள் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் நாள் வந்து தேசிய நூலக நாள் புக்கில் கொடுத்துருக்குதுபடி. அடுத்த பொறுத்துக மதியாதார் முற்றம் உபசரிக்காதார் மனையில் குடி பிறந்தோர் தம்மோடு கோடானு கோடி கொடுப்பினும். இதற்கெல்லாம் வந்து எதை வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 2413. மதியாதார் முற்றம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மதியாதார் தலைவசர் மிதியாமை கோடி பெறும். மதியாதார் மிதியாமை. உபசரிக்காதர் மனையில் உண்ணாமை கோடி பெறும். யாரும் நம்மளை உபசரிக்கன்னா அவங்க வீட்டில் சாப்பிடாம இருப்பது நல்லது மைக்கு சொல்லக்கூடியது. குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். குடி பிறந்தார் அப்படிங்கிறது கூடுவது. கோடானு கோடி கோடி பெண்ணும் சொன்ன சொல் தவறாமல் இருப்பது. ஸோ ஓகே 2413 தான் இதோட ஆன்சர். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக கோட்டத்தில் முருகப்பெருமனின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் நூலாகும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமணி மாலை. ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கவள்ளி. முன்னீர் வழக்கம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இப்படி சொல்லக்கூடிய நூல் வந்து என்னது? இது இவ்வளோதான் நம்மளோட இதே. முன்னீர் வழக்கம்னு பார்த்தோன்னே ஆன்சர் போட்டலாம். முன்னீர் வழக்கம் அப்படிங்கிறது எதில் வரும்? தொல்காப்பியம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். ஆன்சர் பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் எவ்வாறு மறியுள்ளது? ஆற்றூர் வந்து பேச்சு வழக்கில் வந்து ஆத்தூர்னு மறியுள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் பள்ளிகளில் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது காமராசர். சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது தான் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர். தமிழ் செயல் கலம்பகம் எனும் நூலை தொகுத்தவர். இது ஓல்டு புக்கில் உண்டு. தமிழ் செயல் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப். வேருடை செம்மொழி தம்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழனின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? ஆன்சர் வந்து வேருடை செம்மொழி தம்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்ட்டு தமிழரோட பெருமையை பறைசாற்றியவர் பாவலர் பெருஞ்சேத்தனார். சதுரகாதி எனும் நூலை இயற்றியவர் யார்? சதுரகாதி அப்படிங்கிறது நூலை இயற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர் யார்? ஆன்சர் வந்து கழுகுமலை வெட்டுவான் கோவிலோட சிற்பங்களை அமைத்தவர்கள் வந்து பாண்டியர்கள். புலவர்கள் தால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. புலவர்களால் எழுதப்பட்டு தற்கச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை என்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி. அடுத்தது தத்துவ தரிசனம், பிடி சாம்பல், தாலாட்டு, மிட்டாய்க்காரன். இதான் வந்து அதோடைய ஆசிரியர் கூட பொறுத்துங்க. இது சிறுகதை நூல்கள். இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஆன்சர் பார்த்து சொல்லிக்கோங்க. 2143. பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி, உவமை கவிஞர் பெருஞ்சித்திரனார், காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார், புரட்சி கவிஞர் தாராபாரதி.
இல்லை சரியான இணையை வந்து தேர்வு செய்கின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிஞர் உடுமலை நாராயணகவி சரி, காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் சரி, ஊமை கவிஞர் சுரதா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஸோ 1, 3 தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 3 சரி. முடியரசன் ஏற்றாத நூல் வந்து எது? ஆன்சர் வந்து நீ முடியரசன் இயற்றாத நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலமேகம். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர். பெண் வந்து கல்வி கற்காம இருந்த இந்த நாடுலாம் உருப்படாதுன்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான். அடுத்த கொஸ்டின், கீழ்கொண்டுள்ள சரியான பழமொழியை கண்டறிக. தெய்வம் ஒன்று நினைக்கும், நாம் ஒன்று நினைக்க, நாம் ஒன்று நினைக்க, ஒன்று நினைக்கும் தெய்வம். இல்லை சரியானது இது, நாளையும் படி சொல்லுங்க. ஆன்சர் வந்து சரியானது ஆப்ஷன் சி, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனைத்தொடை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மோனைத்தொடை வந்து 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை நாட்டில் வேண்டும் அப்படின்னு சொன்னது யார்? இதில் அமைந்துள்ள மோனைச் சொற்கள் தானா? புனிதமுற்று புது வாழ்வு வேண்டுமெனில், இதோட மோனைச் சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புனிதமுற்று புத்தகச்சாலை. இதான் மோனைச்சொல். மோனைச்சொல்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது. எவ்வகை வாக்கியம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்குன்னு கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின். கண்ணகி கற்றை எழுதாமல் இராள். கண்ணகி கற்றை எழுதாமல் இராள், இதோடைய வாக்கிய வகை வந்து நின்று கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி கற்றை எழுதாமல் இராள்னா அவள் எழுதாமல் இல்லை, அப்போ எழுதினால்னு அர்த்தம். இது வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றினை கூறுக. ஆன்சர் கட்டளை தொடர் அல்லாதது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு ஆணை பிறப்பித்தது இது. மேலும் தமிழ் படியுங்கிறது தான் சரியான ஆன்சர்ன்ட்டு அண்ட் ஃபைனல் ஆன்சர் கீழே இதை கொடுத்துருப்பாங்க. இதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. 5 மாடுகள் மேய்ந்தன, வெடிக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஆன்சர் எத்தனை மாடுகள் மேய்ந்தன? எங்கு நகர பேருந்து நிற்கும்? ஆன்சர் வந்து இங்கு நகர பேருந்து நிற்குமா? அடுத்தது, உலக தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையிலும். சரியான சொற்றொடரை கண்டறிக. சரியான ஸ்டேட்மெண்ட் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் படித்து ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தமிழ் மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது அடுத்தது ஒரு சரியான சொற்றொடர் தான் இருக்கு. சரியான தொடரை கண்டறிய. தமிழ்படி சங்கத்தமிழ் நூலை என்று கூறினார் கவிஞர். என்று கவிஞர் கூறினார் சங்கத்தமிழ் நூலைப்படி. நூலைப்படி கவிஞர் சங்கத்தமிழ் என்று கூறினார். தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். இல்லை சரியான சொற்றொடர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். அகர வரிசைப்படுத்துக சரியானதை. அடுத்தது வந்து அகர வரிசைப்படுத்துக தான் கொடுத்துருக்காங்க.
ஆன்சர் வந்து கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. இது வந்து கே வரிசை, இதெல்லாம் வந்து மே வரிசை. அப்போ கே வரிசை தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? கேக்கு அப்புறம் தானே வருது கசட, தபர, அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இக்குன்னு தான் ஃபஸ்ட்டு வருது. அதனால் ஆன்சர் வந்து இது என்னது? ஆப்ஷன் பி. பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஆன்சர் பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. இதோட ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். இது சரியானது. தேடுங்கிறதோட வினை முற்று. ஆன்சர் தேடினார். அடுத்தது இந்த ஓசைகளை மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, அதோடைய ஓசைகளை பொறுத்துக. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3412. வெண்பா அப்படிங்கிறது வந்து செப்புலோசை, ஆசிரியர்ப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளுலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. அடுத்தது கோல்டு பிஸ்கட், அதுக்கான தமிழ் சொல் என்ன? கோல்டு பிஸ்கட்னா என்ன? தங்க கட்டி. தங்க பிஸ்கட்னு போட்டிருந்தா அதை கொடுத்துருதாங்க, தங்க கட்டி. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். வவ்வல், கான்ஸ்டன்ட், ஹோமோகிராஃப், மோனோலிங்குவல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வவ்வல் அப்படிங்கிறது உயிர் எழுத்து. ஃபஸ்ட்டு 3 வருது. ஃபஸ்ட்டு 3 இந்த 2 இடத்துல இருக்குது. ஓகே. கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது? மெய் எழுத்து. 31. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 3142. ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் அப்படிங்கிறது எழுத்து. பைலிங்குவல்னா 2 மொழி, மோனோலிங்குவல்னா 1 மொழி. அப்போ இதெல்லாம் ஈஸி தான் எல்லாம் போடுறது. ஆன்சர் வந்து இதுக்கு என்னது? ஆப்ஷன் டி 3142. நந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதகு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெறும் நந்தலை உலகம் என்பதற்கான எதிர்ச்சொல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தலை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் வந்து சிறிய உலகம். நந்தலை உலகம்னா பெரிய உலகம், எதிர்ச்சொல் கேட்டிருக்கனால சிறிய உலகம். எடுப்பு எதிர்ச்சொல் தருக. ஆன்சர் வந்து எடுப்பு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து முடித்தல். தண்டலிர் பதம் அப்படிங்கிறதுக்காக பிரித்து எழுதுக. தண்டலிர் பதம் அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதலாம்? தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். களம்பகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி களம் ப்ளஸ் பகம். இது வந்து சரிதான் நினைக்கிறேன். ஆப்ஷன் கீழே ஃபைனலில் கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் ஆன்சர் கீழே. பீலி சூட்டிய பிறகு நிலை நடுங்கள் என்று குறிப்பிடும் நூல். ஆன்சர் வந்து இதற்கு வந்து அகநானூறு. பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுங்கள் அப்படிங்கிறது அகநானூறு. அடமொழியால் குறிய பெறும் நூல் வந்து எது? ஆன்சர் வந்து அடமொழியால் குறிய பெறும் நூல் வந்து திருக்குறள். அடுத்த கேள்வி சொல்லு. அடுத்த ஒரு சரியான பதிலை வந்து தேர்வு செய்கின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க. சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பவர் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இல்லை சரியானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் வந்து சரியானது. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? ஆன்சர் பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதியும் 9ஆம் பாடலில் பிரம்மன் திருமாலும் தேடி காணா இறைவனிடம் என்பதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா
ஆன்சர் வந்து திருஞான சம்பந்தர். தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படும் நிறைமொழி மாந்தர் யார்? ஆன்சர் வந்து தொல்காப்பியத்தில் குறிக்கப்படும் நிறைமொழி மாந்தர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள். வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது. ஆன்சர் வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்ட்டு அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தூது. அடுத்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் இடையிலான பொதுவான பருவங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பொதுவான பருவங்கள் 7 பருவங்கள். அடுத்தது உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? ஆன்சர் வந்து பல்லு வகை. அம்புஜதம்மாள் எழுதிய நூல் எது? அம்புஜதம்மாள் எழுதிய நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்கண்ட பாரதம். அடுத்த கொஸ்டின். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் வந்து சோழ நாட்டோடைய நீர்வளத்தை சிறப்பிக்கிறது. குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு. இதில் குமரி என்ற அழைக்கப்படும் மூலிகை இல்லை ஓல்டு புக்கு. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குமரி அப்படிங்கிறது சோற்று கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர்? எப்பவுமே ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சு வெளியிடுறவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவேசாவாக தான் இருப்பார் எல்லா இதுலையுமே. 3 அடி சிற்றலையாகவும் 6 அடி பேரலையாகவும் கொண்ட அகர்பாக்களால் ஆன நூல் வந்து எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஐங்குறு நூறு. அடுத்தது இல்லை கொடுத்துருக்காங்க சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகண்டு. தாவரை, மறை, விசும்பு, மயம், மதியம். இதில் வந்து சரியானது வந்து என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஆப்ஷன் சி. சி கமா டி வந்து சரியானது. விசும்புனா வானம், மதியம்னா நிலவு அப்படிங்கிறது சரி. அடுத்த சிறுபஞ்ச மூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை. இது வந்து எந்த இலக்கிய வகைன்ட்டு ஆன்சர் சொல்லுங்க. அடுத்த இணையிலே முப்பாலுக்கும் இந்நிலத்தை என பாடியவர் யார்? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3412 இணையிலே முப்பாலுக்கும் மின்னிலத்தை அப்படிங்கிறது பாரதிதாசனுடையது. அடுத்தது திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண ஆண்டு எது? அச்சிடப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் வந்து 1812. திருமணம் சரி, இதெல்லாம் நம்ம தேவையில்லை, இதை மட்டும் படிச்சா போதும். தமிழுக்கு கதியானவர் இருவர், அவர் யார்? தமிழுக்கு கதியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பரும் திருவள்ளுவரும். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவி தொகை யாருடைய பேரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? ஆன்சர் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? ஆன்சர் வந்து கிபி 1730. அடுத்தது இந்த தொல்காப்பிய நூலில் வரக்கூடிய இந்த வரிசை. தொல்காப்பியருக்கு வரும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. இந்த 4 கொடுத்துருக்காங்க, இதை வந்து வரிசைப்படுத்தி சொல்லுங்க.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல்ங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது, தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா மூணுலேயும் வந்து இருக்குது. நம்மழ்வார் பிறந்த இடமான குருகூர் அப்படிங்கிறது பழம்பெயரை தொடர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர். அச்சிட்டுனாலே நான் சொல்லியிருக்கேன், அச்சிட்டவர் பதிப்பித்தவர்னாலே உவேசா தான். இதுக்கு ஆன்சர் என்னது? உவேசா தான். டாக்டர் ராபி சேது பிள்ளை எழுதிய ஆய்வு நூல். ஆன்சர் வந்து ராபி சேது பிள்ளை எழுதிய இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊரும் பெயரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலே தமிழ் கற்பித்தலுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர்கள் என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் வந்து பரிதிமார் கலைஞர். அடுத்த கொஸ்டின், தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூருங்கிறது தூத்துக்குடியில் உள்ளது. அடுத்த, ஈவேராருக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? 2 பட்டத்துக்கு ஒன்னா எடுத்து கேட்டாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1938 நவம்பர் 13 பெரியார் பட்டமும் 27/6/1970 யுனெஸ்கோவும் வந்து தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறது பட்டமும் கொடுத்திருப்பாங்க. நடன கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை. ஆன்சர் வந்து யாருன்னா நர்த்தகி நட்ராஜ். அடுத்தது, பொங்கல் புது நாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா வந்து விளக்கினார்? அண்ணா வந்து எந்த இதழில் கடிதம் எழுதினார்னு எப்பவும் கேட்பாங்க. ஆன்சர் வந்து காஞ்சி. லாஸ்ட் கொஸ்டின், கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இல்லை நீங்கள் 100 கொஸ்டினில் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டுன்னு போடுங்க. இல்லை மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஈஸியாக தான் இருக்கும். 95லாம் ஈஸியாக வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.